ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. فقال نبينا صلى الله عليه وسلم: لا يفرق المؤمن مؤمنا إن كره منها خلقا رضي منها آخر. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே குறித்தாவதாக. அவனுடைய கிருபை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், முஃமினான முஸ்லிமான நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணையும் அவனுடைய பிரியமும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் பெற்று அவர்களோடு உயர்ந்த சுவனத்தில் தங்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. உடல் சுகத்தை தந்து நல் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. திடீரென ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும், கொடிய வியாதிகளை விட்டும், மருத்துவமனையினுடைய சிரமங்கள், அதன் செலவுகள், அதன் கஷ்டங்களை விட்டும் இறுதி வரை அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. புனிதம் நிறைந்த காபாவை காணுகிற நசீபினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரௌதாவை காணுகிற நசீபினை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இறுதி நேரத்தில் கலிமா சொன்ன நிலையில் சுவனத்தை பார்த்தவாறு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை புனிதமான நாளாகிய ஜும்மாவுடைய தினத்தில் அவனுக்கு பிடித்தமான அவனுடைய இறை இல்லத்தில் நம்மளை எல்லாம் ஒன்று கொள்ள வைத்திருக்கிறார். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சில தினங்களுக்கு முன்பு திருச்சியில அரசு காசியை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. தமிழகத்துல இப்பொழுது எங்கெல்லாம் காசிகள் இல்லையோ அந்த காசிகள் அமர்த்தக்கூடிய பணி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திலேயும் காசிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த பொறுப்பில் அமர்த்தக்கூடிய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
அது தொடர்பாக சில விஷயங்களை விசாரிப்பதற்காக ஒரு நண்பரை சந்திக்கக்கூடிய, ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காசியை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அவர்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் சொல்லப்பட்ட சில செய்திகள், அதில் குறிப்பாக மன வருத்தத்தோடு இன்றைய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை குறித்து அவர்கள் சொல்லி காமித்தார்கள். வயதில் மூத்த ஒரு ஆளு, கிட்டத்தட்ட 70 வயது 75 வயதை தொட்டிருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவர்கள் சொல்லி காட்டிய அந்த செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்களில் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், தலாக்கை குறித்தும் குலாவை குறித்தும் உண்டான பிரச்சனைகள் தான் நம்முடைய மக்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. எங்களிடத்தில் ஃபத்வா கேட்டு வந்த மனுக்கள் எல்லாம் பார்த்தால் ஒரு சில மனுக்களை தவிர, சொத்து விவகாரங்களை குறித்த ஒரு சில மனுக்கள், அதை தவிர அதிகமான மனுக்கள் எங்களிடத்தில் வந்திருப்பதை பார்த்தால், ஒன்று தலாக்கை குறித்த மனுக்களாக இருக்கும், அல்லது பெண் தரப்பில் கேட்கப்படக்கூடிய கொலா சம்பந்தப்பட்ட மனுக்களாக இருக்கும். இதுதான் அதிகமாக கடந்த 3 வருஷமா நான் அந்த பொறுப்புல இருக்கிறேன். இந்த 3 வருஷத்துல அதிகமாக வந்த மனுக்கள் இந்த 2 விஷயத்தை குறித்து தான் என்ற ஒரு செய்தியை சொல்லி காமித்தார்கள். மிக ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயமும், சிந்திக்கப்பட வேண்டிய விஷயமும், அதில் இருக்கக்கூடிய தவறுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளும் நமக்கு ஏற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு உள்ள நவீன காலம், இந்த நவீன காலத்துல யாருக்கும் அறிவு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? அதை கொஞ்சம் இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்ல இல்லறம் சொல்லி சொன்னா என்ன என்பதையே நாம சரியா புரிந்து கொள்றதில்லை. இல்லறம் அப்படின்னு சொல்லி சொன்னால என்னங்கிறது இன்றைய ஜெனரேஷனுக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். அல்லாஹ் அழகான குர்ஆன்ல நமக்கு சொல்லி காமிப்பார். இந்த உலகத்துல மனித இனம் நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காக அல்லாஹ்வினால் ஏற்படுத்தி வைக்கப்பட்டதற்கு பெயர் தான் இல்லறங்கிறது. சூரா அம்மையத்தில் அல்லாஹ் சொல்லி காமிப்பான். இல்லறம் சொல்லி சொன்னா ஏதோ கணவன் மனைவி சேர்ந்துட்டா அதுக்கு பேரு இல்லறம், குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்குள்ள ஜெனரேஷன். அது அழகான ஒரு விளக்கத்தை தர்சில் எழுதுவாங்க. நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காக அல்லாஹ்வினால் ஏற்படுத்தி தரப்பட்ட ஒன்றுக்கு பெயர் தான் இல்லறம். நிம்மதியான வாழ்வை வாழ்வதற்காக, அமைதியான வாழ்வை, சந்தோஷமான வாழ்வை வாழ்வதற்காக அல்லாஹ்வினால் ஏற்படுத்தி தரப்பட்ட ஒன்றுக்கு பெயர் இல்லறம். இந்த நிலை எப்பொழுது ஏற்படும்? கணவன் மனைவி 2 பேரும் மனம் ஒன்றி போய் வாழுகிற பொழுது இந்த இனிய இல்லறம் ஏற்படும். கணவன் மனைவி மனம் ஒன்றி கஷ்டங்களையும் சிரமங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொண்டு மனம் ஒன்றி வாழ்கிற பொழுது அது இனிய இல்லறமாக மாறுகிறது. அதை தவிர்த்து அங்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அந்த இல்லறம் உலகத்திலேயே மிகப்பெரிய அதாபாக மாறி போய்விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப அல்லாஹ்வினால் ஏற்படுத்தி தரப்பட்ட அழகான அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் இனிய இல்லறம்ங்கிறது. குர்ஆன் ஓதுகிற பொழுது நமக்கு குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தாலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்த்தாலே அது எவ்வளவு பெரிய சிறப்பானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். குர்ஆன்ல
சில இடங்கள்ல ஜௌஜ்ங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துவார். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா. ஜௌஜ் சொன்னா ஜோடி என்று பொருள் தமிழ்ல. ஜௌஜ் ஜோடி, ரெட்டப்பட சொல்வாங்க, ஜோடி அர்த்தம். சில கணவன் மனைவிமார்களை, சில நபிமார்களுடைய கணவன் மனைவியான நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர்களை பார்த்து ஜௌஜ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிறார். சில கணவன் மனைவிமார்களை பயன்படுத்துகிற பொழுது குர்ஆன்ல இம்ராஅத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். இம்ராஅத்துனா பெண், அதுக்கு மனைவி என்ன அந்த இடத்துல பொருள். ஆனா அந்த இடத்துல ஜௌஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இம்ராஅத்துங்கிற வார்த்தையை, பெண் மனைவி அப்படிங்கிற இம்ராஅத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவான். ரெண்டுக்கும் என்ன அழகான ஒரு வித்தியாசம் பாருங்களேன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடியது எந்தெந்த இடத்துல ஜௌஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்த நபிமார்கள் கணவன் மனைவியாக வாழுகிற பொழுது இன்பமான, அழகான, நிம்மதியான, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அந்த நபிமார்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஜௌஜ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் குர்ஆனில். நபியினா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபியினா ஹவ்வாவை பார்த்து சொல்லுகிற பொழுது யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஜௌஜுக்கல் ஜன்னா, நீங்கள் இருவரும், ரெண்டு ஜோடிகளும் சுவனத்தில் தங்குங்கள். இந்த அழகான ஜோடிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை ஜௌஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே போல நபியினா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான் சூரத்து ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப கால குழந்தை இல்லாம இருந்தாங்க. குழந்தை நசீபா அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, குழந்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள், எங்களுக்கு குழந்தை வேணும். அந்த அழகான தம்பதிகளை பற்றி சொல்லுகிற பொழுது அஸ்லஹா ஜௌஜஹு அப்படி சொல்லி அந்த ரெண்டு பேர்த்தையும் பத்தி அல்லாஹ் குர்ஆன் சொல்ற பொழுது அவர்கள் இருவரையும் அதற்கு தகுதியாக நாம் ஆக்கினோம். அங்கே ஜௌஜ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அழகான அந்த தம்பதிகளை குறித்து ஜௌஜ்ங்கிற ஜோடிகள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அதே போல குர்ஆனில் என்ன இடத்துல நாளை மறுமையில் சுவனத்துக்கு போக சொல்லுகிற பொழுது நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் இருவரும் சேர்ந்த நிலையில் சுவனத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ஜௌஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய ஜோடிகளாக ரெண்டு பேரும் கணவன் மனைவி சுவனத்துக்குள் நுழையுங்கள். இந்த அழகான வாழ்க்கை வாழ்ந்த இந்த பெருமக்களை பார்த்து ஜௌஜ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துகிறான். அதே போல இம்ரஅத்து நூஹ் நபியினுடைய அவர்களையும் நபி நூஹுடைய மனைவியை பற்றி சொல்லுகிற பொழுது அங்கே நூஹ் நபியுடைய விஷயத்துல சொல்லுகிற பொழுது இம்ரஅத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அவங்க மனைவிதான், ஆனா ஜோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. ஃபிரௌனை பற்றி சொல்லுகிற பொழுது இம்ரஅத்து ஃபிரௌன், ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி. ஆனா அந்த ரெண்டு பேரும் கர்த்தொத்த வாழ்க்கை வாழல. ஆசியாவும் ஃபிரௌனும் கர்த்தொத்த வாழ்க்கை வாழல. கொஞ்ச காலத்துக்கு பின்னால இதாயிரம். அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது இம்ரஅத்து ஃபிரௌன் அப்படின்னு சொல்றான். அப்ப எங்க கருத்து வேறுபாடு, எங்க குழப்பம், எங்க கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத குடும்பமோ அதை குறித்து சொல்கிற பொழுது இம்ரஅத்துங்கிற வார்த்தையை கணவன் மனைவியா வாழ்ந்த பெண், கணவன் மனைவியா வாழ்ந்த கணவன் சொல்லிய இம்ரஅத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அப்ப வார்த்தையிலேயே எவ்வளவு பெரிய அழகான ஒரு கருத்தை அல்லாஹ் நமக்கு பதிவு செய்யறான்னா, நிம்மதியான கணவன் மனைவி சிறந்த இல்லறமாக வாழக்கூடிய அந்த மணமக்களை பார்த்துத்தான் ஜௌஜ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில பயன்படுத்துகிறான். எங்க குடும்பத்துல சிக்கல், சிரமம், கஷ்டம், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை, பிரச்சனையான வாழ்க்கை எங்கு இருக்குதோ, முரண்பட்ட வாழ்க்கை எங்கு இருக்குதோ அங்கு குறிக்கிற பொழுது இம்ரஅத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிற பொழுது எவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கையை நம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருது. இந்த உலகத்துக்கே முன்மாதிரியான மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்லவா? நபியினுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய முன்மாதிரியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகம், சிறந்த சமூகம், உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக நிற்கக்கூடிய இந்த சமூகத்துல வருத்தப்படக்கூடிய ஒன்று தலாக்குகளும் குலாவுகள் தான் இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை. நம்முடைய ஊர்கள்ல, இஸ்லாமிய மக்கள் நிறைந்த ஊர்கள்ல இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இதுவாகத்தான் பேசப்படுது. அவர் சொல்றாங்க, இந்த காதி வந்த 3 வருஷத்துல
அதிகமாக வந்த மனுக்கள் எதுனா இது ரெண்ட குறித்து தான். எனக்கு சொத்து பிரச்சனை, எனக்கு அண்ணனுக்கு அதை தீர்த்து வை, எனக்கு அத்தாவுக்கு பிரச்சனை, இந்த குறித்து வந்த பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு இளைய சமுதாயம் திருமணம் முடித்து 4 மாதங்கள், திருமணம் முடித்து 6 மாதங்கள், திருமணம் முடித்து 1 வாரங்கள், இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளேயே எனக்கு தலாக்கு வேணும் என்ற நிலைக்கு என்ன காரணம்? கண்ணியத்திற்குரியவர்களே, அதை குறித்து நம்ம பேசுகிற பொழுது சில முக்கியமான விஷயங்களை நாம திருத்திக் கொள்ளணும். நம்மளிடத்தில் பல தவறுகள், அந்த தவறுகள் இந்த பிரச்சனைக்கு காரணங்கள். இன்னைக்குள்ள ஜெனரேஷன் நிம்மதியாக இல்லாம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு சில தவறுகள் நம்ம இடத்திலும் இருக்கிறது. அதை விட்டுட்டு இன்னைக்கு யாரையாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன் தலாக்குல சட்டத்துல மாற்றம் பண்ணிட்டான், அதை கொண்டு வந்துட்டான், இதை கொண்டு வந்துட்டான். நாம சரியா இருந்தா எவரும் எந்த ஆணையும் புடுங்க முடியாது. நாம சரியா இருந்தா யாராலும் எதையும் செய்ய முடியாது. நம்மளிடத்துல குறைகள், மார்க்கத்தை விட்டு விட்டோம், நபியினுடைய சுன்னாவை விட்டு விட்டோம், அல்லாஹ்வுடைய முஸீபத்தும் துன்யாவில் இறக்கப்பட்டு விட்டது. அதான் காரணம். என்ன பிரச்சனைகள் இன்னைக்கு இந்த நிகழ்வுகளுக்கு? சில முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படுது. அதுல ஒரு மிக முக்கியமான விஷயம், பல காரணங்கள் இருக்கலாம். பெரும்பாலும் இன்னைக்கு இந்த ஹுலாவுக்கும் தலாக்குக்கும் பெரும்பாலும் ஏற்படக்கூடிய காரணங்கள் இந்த சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், கணவன் அதாவது மணமகன் மணமகளை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்துல பொருத்தம் இல்லாத மணமகன் மணமகளை தேர்வு செய்தல் மிகப்பெரிய அடிப்படை காரணம். அந்த காசி சொன்னது நான் பார்த்த விஷயத்துல மனுக்கள்ல குறிப்பிட்ட காரணங்கள்ல வச்சு நான் சொல்றேன். என் சொந்த கருத்தை நான் சொல்லல. மனுக்கள்ல இந்தந்த காரணத்தினால எனக்கு இவரை பிடிக்கல, இந்தந்த காரணத்தினால அவளை பிடிக்கலன்னு சொல்லி சொல்லப்பட்ட காரணத்துல முதல் விஷயம் நான் பார்த்தது இதுதான். இன்னைக்கு மணமகன் தேடுறோம், மணமகளை தேடுறோம், 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுல பொருத்தம் இல்லாத தேர்வுகள் தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பொருத்தம் இல்லாத தேர்வுகள் என்ன அப்படின்னா, மார்க்கம் அறிந்த மணமகன், மார்க்கம் அறிந்த மணமகன், அழகு நிறைந்த மணமகன், அழகு நிறைந்த மணமகன், படிப்பு ரீதியாக, குடும்ப ரீதியாக, செல்வ ரீதியாக எல்லா விதத்திலையும் இதை கவனிக்கப்படணும். அதில் அதிகமாக இபாதத்துகளுக்கும் ஒழுக்கங்களுக்கும் முக்கியத்துவம் தரணும். அந்த ஹதீஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலிகா வ ஜமாலிகா வ தீனிஹா, 4 விஷயத்தை சொல்வாங்க. அதுல தீனுக்கு முக்கியத்துவம் தரணும், ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் தரணும். அந்த ஹதீஸ் முடியும். அந்த ஹதீஸை வச்சு சொல்லப்படக்கூடிய கருத்து, அந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, ஒரு மணமகனை பார்க்கறன்னா அவனுடைய குவாலிட்டிஸ் என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, அதுக்கு ஈக்குவலான நிலைகளை தேர்வு செய்ய தவறிவிட்டார்கள். குழப்பத்துக்கு மிகப்பெரிய காரணம். உண்மைதானே? இவன் படிச்சிருப்பான், நல்ல நிலையில இருப்பான், தேர்வு செய்யக்கூடிய இடத்துல படிப்பு அவனை விட குறைவான அல்லது படிக்காத, அவனை விட வசதியில குறைந்த, அழகுல குறைந்த மணமகனை கொண்டு வந்து நிப்பாட்டி எத்தனை நாளைக்கு முடியும்? கொஞ்ச நாளைக்கு பின்னால இவன் மேல அவன் சந்தேகம், அவன் மேல இவன் சந்தேகம், பிரச்சனைகள் வந்துருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விதத்திலையும் அழகிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வசதியிலிருந்து, வாய்ப்புகள் இருந்து, மார்க்கம், தீன், துன்யா எல்லா விஷயத்திலையும், படிப்பிலிருந்து ஏ டு ஜெட் எல்லா விதத்திலையும் பொருத்தமான மணமகன் மணமகளை தேர்வு செய்ய இந்த சமூகம் தவறிவிட்டது. அளவுக்கு மீறி ஆசை, விரலுக்கு ஏத்த வீக்கத்தை தாண்டி தன்னை விட கூடுதலான இடத்துல போய் திருமணம் பண்ணணும் சொல்லி இவன் நினைக்கிறான், அவங்க நினைக்கிறாங்க. முடிவு தவறான முடிவுக்கு போயிருதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எப்படித்தான் நினைக்கிற? தகுதி மீறி ஆசைப்படுறோம், தகுதி மீறி தேர்வு செய்ய ஆசைப்படுறோம். நமக்கு என்ன லெவல், அந்த லெவலுக்கு தகுந்த லெவல மாறிடுச்சு. லெவலுக்கு தகுந்து போறது இல்ல. என் பையனை நான் படிக்க வச்சிருக்கேன், ரைட்டு, உன் வசதி என்ன, உன் குடும்ப கௌரவம் என்ன, உன் இது என்ன, அதுக்கு தகுந்த நிலை. ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். மூத்த பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க, சம்பந்தம் அப்படின்னு சொல்லி போனா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல திருமணம் பண்ணி இருக்கிறோம், சம்பந்தம் சொல்லி ஒரு இடத்துக்கு அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னா அவர் நம்ம எந்திரிச்சு வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். நம்ம வீட்டுக்கு அவர் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா வாங்க நல்லா இருக்கீங்களா, அந்த நிலைக்கு குஃபு இருக்கணும், அந்த நிலையை கவனிக்கப்படணும். நம்ம போகும்போது அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு வாயா ஏன் வந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தா இது பொருத்தமான சம்பந்தமா? யோசனை பண்ணி பார்க்க. இதுல நாம பல தவறுகள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க. சமுதாயத்துல
பல தவறுகள். அப்ப எல்லா விதத்திலையும் குஃபுவ கவனிக்கணும், பொருத்தத்தை கவனிக்கணும், எல்லா ரீதியிலையும் கவனித்து திருமணம் செய்து வைத்தால் பிரச்சனைகள் தவிர்க்கப்படுவதற்கு காரணங்களாக இருக்கும். பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம். அதில் குறிப்பா இன்னைக்கு இந்த வரம் தேடக்கூடிய விஷயத்துல தலாக்குகள் அதிகமாக நிகழ்வதற்கு இன்னொரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது ஆன்லைன் திருமணம், ஆன்லைன்ல தேர்வு செய்தல்ங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல வந்துருச்சு. நம்ம மக்களிடத்துல நிறைய வந்துருச்சு. எத்தனை .com இருக்குது. மணமகன் வேணுமா எங்களிடத்துல பதிவு செய்யுங்க. ஆன்லைன் திருமணங்கள், ஆன்லைன்ல பார்த்து பயோடேட்டா பார்த்துட்டு கல்யாணம் பண்றோம். எந்த கல்யாணம், 100க்கு ஒரு சில கல்யாணங்களை தவிர அதிகமான கல்யாணங்கள் பிரச்சனையில தான் முடியுது. ஏன்னா ஆன்லைன்ல யாருமே ஒழுக்கத்தை பத்தி பதிவு செய்யறது இல்ல. நான் ஒரு நண்பருக்காக பதிவு செய்யப்பட்ட இடத்துல சில பயோடேட்டாவை காமிச்சாரு. நம்ம முஸ்லிம் பசங்களுடைய பயோடேட்டாவை, எந்த பயோடேட்டாவிலையுமே என் புள்ள ஐங்கால தொழுகையில பேணுதலா இருப்பான், என் புள்ள ஒழுக்கமான புள்ள, ஒரு சில இடங்களை தவிர எந்த இடத்திலையும் இது பயோடேட்டாவில பதிவு செய்யப்படவே இல்லை. என்ன பதிவு செய்யப்படும் தெரியுமா? என் பையன் பிஇ பிடெக் எம்இ எம்டெக் பிகாம் எம்காம் அப்படிங்கிறதும், வருஷத்துக்கு இத்தனை சம்பளம், என் பையன் மாசத்துக்கு இத்தனை சம்பளம், இதுதான் என் குடும்பத்துல அப்படின்னு சொல்லி அவனை குறித்தும் வருமானத்தை குறித்தும் படிப்பை குறித்தும் உண்டான விஷயங்கள் தான் பயோடேட்டாவில் இருக்கிறதே தவிர அதை தாண்டி ஒழுக்கமான பையனா, சாலிகான பையனா, தொழுகையாளியா எந்த விவரங்களும் தெரியல. இதை நம்பி போய் ஏமாந்து போய் இந்த ஆன்லைன்ல பார்த்து போட்டு போய் திருமணம் பண்ணக்கூடிய திருமணங்கள் எந்த நிலையில இருக்கும்? அப்ப சொல்லப்படுது விசாரணை என்பது முக்கிய அவசியம். விசாரணை இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம ஊரு பல்லவட்டி இது மாதிரியான ஊர்கள் ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? என்ன பழக்க வழக்கம்? உள்ளூருக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஏன் தெரியுமா? அது மிகப்பெரிய நல்லது என்று கூட, ஒரு உயர் நல்ல சிந்தனை என்று கூட சொல்லலாம். யாரு என்னங்கிறது தெளிவா தெரியும். இவர் யாரு, அவர் யாரு. ஆனா இன்னைக்கு தெரியாத இடங்கள்ல, விசாரிக்க முடியாத இடங்கள்ல ஆன்லைன்ல போய் பதிவு செஞ்சு திருமணங்கள் பண்ணி அவை எப்படி இவை எப்படி என்று தெரியாமல் வந்து நிற்கக்கூடிய இடங்கள்ல அங்கு கடைசியில வந்து நிற்பது பிரச்சனைகள் தான். அப்ப சொல்ல வருவது, தேர்வு செய்யக்கூடிய இடங்கள்ல முதல்ல நம்ம கவனிக்கப்படுவது பொருத்தமான மணமகன் மணமகள்களை தேர்வு செய்யக்கூடிய நிலையை இந்த சமுதாயம் ஏற்படுத்தணும். அளவுக்கு மீறி ஆசை, தகுதிக்கு மீறி ஆசை, நம்மளுடைய ஸ்டேட்டஸை தாண்டி வேறொரு நிலைக்கு நம்ம போயிட்டு சொல்லி சொன்னா அங்க கட்டாயமான பிரச்சனைகள் வரும். பிரச்சனை தவிர்ப்பதற்கு இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்க்கப்பட வேண்டும் என்பதை முதலாக சொல்லப்பட்ட விஷயம். இரண்டாவதாக சொல்லப்பட்ட அவங்க விஷயத்துல இரண்டாவது சொல்லப்பட்ட விஷயம், இன்னைக்கு நம்மளுடைய ஜெனரேஷன், நம்மளுடைய மக்களிடத்துல இந்த திருமணத்தை குறித்து உண்டான கவுன்சிலிங் என்பது கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் சாதாரணமா ஒரு பிளாட்பாரத்துல வேலை செய்யறவனுக்கு பயிற்சி கேட்கிறான். நீ இத பத்தி தெரியுமா? எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிற? ஒரு இடத்துக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போனா எத்தனை இடத்துல நீ வாட்ச்மேனா வேலை பார்த்திருக்கிற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதை பத்தி உண்டான பயிற்சி என்ன கேட்கப்படுது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயிற்சியில் உண்டா, அனுபவம் உண்டா, படிப்பறிவு உண்டா என்று பார்க்கக்கூடிய இடத்துல திருமணத்தை குறித்து உண்டான விழிப்புணர்வுகள், திருமணம்னா என்ன, கணவன் மனைவினா என்ன, போகக்கூடிய இடத்துல எப்படி இருக்கணும், இவனுக்கும் தெரியல அவளுக்கும் தெரியல. அதுக்கு பின்னால உள்ள வாழ்க்கையை எப்படி நடத்தணும், குர்ஆன்ல திருமணத்தை பத்தி என்ன சொல்லப்படுது, நபியாங்க என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க, அத்தனை விஷயங்களை பத்தி பேசுவதற்கு உண்டான அந்த கவுன்சிலிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல இல்லாம போயிருச்சு. இன்னைக்கு குறிப்பா சில இடங்கள்ல அது ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஜமாத்தார்களால. சில இடங்கள்ல மெயினான சிட்டிகள் எல்லாம் அது போன்ற நிறுவனங்கள் இன்னைக்கு ஜமாத்தார்களால அந்த ஊருடைய ஏற்பாட்டுல ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்குண்டான விழிப்புணர்வு இன்னைக்கு இல்லாம போயிருச்சு நம்ம சமூகத்துல. ஒரு காலம் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வாழ்ந்தாங்க, கணவன் சொன்னா அடுத்த பேச்சு இருக்காது, மனைவி சொன்னா அடுத்த பேச்சு இருக்காது. இன்னைக்கு காலம் மாறி போய் விட்டது, ஜெனரேஷன் மாறி போயிருச்சு. எல்லாம் இன்டர்நெட் காலம், ஆன்லைன் காலம், படிப்பறிவு இருந்த காலத்துல எதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த காலத்துல இருக்கிறதுனால வாழ்க்கையை பத்தி உண்டான பாடம் தெரியாம போயிருச்சு. மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லக்கூடிய நேரம் இல்ல. தீனுனா என்ன, நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ சொல்லி இருக்கிறாங்க, அது மாதிரியான விஷயங்களை சொல்லி திருமணத்துக்கு தயார்படுத்துதல் இன்னைக்கு இல்லாம போனது. சின்ன விஷயம்னா கூட பிரச்சனையில வந்து நிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தாங்க, என்னைக்காவது நாம திருமணம் பண்ணக்கூடிய இடங்கள்ல தயாரா இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் வீட்டுல இதை பத்தி நம்ம பேசியிருக்கிறோமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தாங்க, லா யஃபுருக்கு முஃமினுன் முஃமினா, ஒரு மூமின் இன்னொரு மூமினை விட்டு பிரிந்து விட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவரை விட்டு பிரிஞ்சிடாதீங்க. அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்களேன், இன் கரிஹ மின்ஹா ஹுலுகல், அவர்களை யாரையாவது ஒருத்தருக்கு பிடிக்காத குணம், உங்களுக்கு இவருக்கு அது அவர்கிட்ட ஏதாவது பிடிக்காது, அவருக்கு இவர்கிட்ட ஏதாவது பிடிக்காது, இவன் கரிஹ மின்ஹா, ஏதாவது ஒரு பிடிக்காத வெறுப்பான குணம் அவரிடத்தில் இருந்தால், ரலிய மின்ஹா ஆகர, அவர்களிடத்துல ஏதாவது பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், அதை கொண்டு பொருந்திக் கொண்டு குடும்பத்தை நடத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த காலத்திலிருந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால காலம் வரை அப்படித்தான் நம்ம எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நபி அவங்க சொன்னது, இந்த ஹதீஸை சொல்லி கொடுத்து பிள்ளையை நம்ம அனுப்புறோமா, இந்த ஹதீஸை சொல்லி கொடுத்து மணமகனை தயார்படுத்துறோமா? எப்பா பிரச்சனைகள் வரும், அவங்கள்ட்ட பிடிக்காம இருக்கும், உனக்கு பிடிக்காம இருக்கும், எது பிடிச்சதை பொருந்திக் கொண்டு வாழு என்று நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த செய்தியை சொல்லி கொடுத்து வாழக்கூடிய காலம் உண்டா? அதை பத்தி உண்டான விஷயங்களை பத்தி பேசுறோமா? மணமகனுடைய இடத்துல மாலையோட வந்து உட்காரார், மணமகள் மாலையோட உட்காரார், அவ்வளவுதான். என்ன வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு தெரியும்? அப்ப ஒரு குறிப்பிட்ட அந்த கவுன்சிலிங் இல்லாததுனால பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது இந்த சமூகத்துக்கு தெரியாம போயிடுச்சு. பிள்ளை இடத்துல சொல்லணும், மணமகன் இடத்துல சொல்லணும். எப்பா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், மனைவி சரியில்லாமல் இருந்து, அதாவது மனைவி சரியில்லாமல் இருந்து கணவன் பிள்ளைகிட்ட சொல்லணும், நீ அந்த சரியில்லாத கோபமா இருக்கிறாங்க, உனக்கு பிடிக்காத சில குணங்கள் இருக்குது, உன் பேச்சு கேட்கல, ஏதாவது இருக்குது குடும்பத்துல பிரச்சனைகள், அந்த நிலையில நீ சபூரோடு இருந்தால், அதையும் நீ பொறுத்து கொண்டு இருந்தால், நபி அய்யூபுக்கு அல்லாஹ் எந்த உயர்ந்த வாழ்க்கையை தந்தானோ, என்ன கூலியை தருவானோ அந்த கூலியை உனக்கு தருவாப்பான்னு சொல்லி மகன்கிட்ட சொல்லி வளர்க்கணும். அதே போல பெண்ணிடத்துல சொல்லி வளர்க்கணும்ப்பா, உனக்கு கணவன் சரியில்லாம வாச்சிட்டான், திருத்த பாக்குற, திருந்தல, முயற்சி செய்யற, பிடிக்காத சில விஷயங்கள் இருக்குது, அனுசரித்து போ, பொறுத்து போ. அப்படி நீ பொறுத்து போனால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தருவானோ. இது நபி அவங்க சொன்னது, வெறும் சும்மா வார்த்தை இல்ல, நபி அவங்க சொன்னது. ஆசியாவுக்கு என்ன உயர்ந்த அந்தஸ்தை தருவானோ அந்த அந்தஸ்தை உனக்கு தருவான், பொறுத்து இருந்து வாழு. சொல்றோமா? யாராவது பிள்ளைக்கு சொல்றோமா? இல்ல மணமகனுக்கு சொல்றோமா? யாருக்கு சொல்லி அனுப்புறோம்? இந்த கவுன்சிலிங் இல்லாதவருடைய விளைவு. திருமணம் பத்தி உண்டான அந்த நடைமுறைகளை வாழ்க்கைக்கு சொல்வது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஹதீஸ் தெரியுமா? ஒரு பெண், ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் மனைவிக்காக உழைத்து கொண்டு வந்து ஒரு மடக்கு தண்ணீர் கொடுத்தா அதுக்கும் சவாபு எழுதப்படுது. ஒரு ஒரு கவலம் உணவு ஊட்டினால் அதுக்கும் சவாபு தரப்படுது. இப்படி குடும்பத்துடைய சிறப்புகளை குறித்து உண்டான விஷயங்களை அவங்களிடத்துல பேசியிருக்கிறது உண்டா? அனுசரித்து போகணும், விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கைனா என்ன யாராவது சொல்லி கொடுத்து தயார் செய்து மணமகன் மணமகளை அனுப்பி வைக்கிறோமா? அதனுடைய விளைவு தலாக்ல வந்து நிக்குது. அவர் சொன்ன காரணம். அப்ப ரெண்டாவது நமக்கு அந்த சொல்லப்பட்ட விஷயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கவுன்சிலிங் வேணும். திருமணத்தை பத்தி உண்டான விழிப்புணர்வுகள், கணவன் மனைவினா என்ன, குடும்பம்னா என்ன, எப்படி இருக்குங்கிற அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பணும் என்பதை அந்த பதிவில் சொல்லப்பட்ட இரண்டாவது விஷயம். மூணாவதாக சொல்லப்பட்ட விஷயத்துல தலாக்குக்கு இன்னைக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது பெத்த தாய் தந்தைகள். குரானிலும் சரி தலாக்கிலும் சரி இன்னைக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது தலாக்கு நிகழ்வதற்கு, குலா நிகழ்வதற்கு மகன் பையனுடைய தாய் தந்தை அல்லது பெண்ணுடைய தாய் தந்தை மிகப்பெரிய காரணம் அப்படின்னு எழுதுறாங்க. என்னன்னா யோசிக்க முடியுதா இதெல்லாம் அப்படின்னா யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு காலம் இருந்தது, அனுசரித்து போ என்று பெற்றோர்களால் பிள்ளைகளை கணவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்த காலம் உண்டு. அதெல்லாம் இங்க வரக்கூடாது. நல்லது கெட்டது இருக்கும், சகிச்சுதான் இருக்கணும், பொறுமையா தான் இருக்கணும், அனுசரித்து வாழணும் சொல்லி அனுப்பி வைத்த காலம் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என்ன ஆகி போச்சு? ஏதாவது ஒரு பிரச்சனையா நீ வீட்டுக்கு வந்துடுமா? பிள்ளைகளுக்கு வந்து சொகுசை கற்றுக் கொடுத்திருக்கமே தவிர கஷ்டத்தை கற்றுக் கொடுக்க தவறிவிட்டோம். பிள்ளைய சந்தோஷமா இருக்க நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோம், பிள்ளைய நினைச்சதை வாங்கி கொடுக்க கற்றுக் கொடுத்திருக்கிறோம், அழகான ஆடையை கொடுத்து கற்றுக் கொடுத்திருக்கிறோம், எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். பொறுமையா இருக்கணும், சபர் செய்யணும், இப்படித்தான் வாழணும், கஷ்டங்கள் இருக்கும்,
பிரச்சனைகள் இருக்கும், அதை சகிச்சு கொண்டுதான் இருக்கணுங்கிற அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுத்து வாழ கற்றுக் கொடுக்காதது ஏதாவது ஒண்ணுன்னா வீட்டுக்கு வந்துரு. எத்தனை குடும்பங்களை நீ நடக்க தெரியுமா? தாய்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒண்ணாமா விட்டுட்டு வந்து உன் புருஷனை விட்டுட்டு வீட்டுக்கு வா, கணவன் இருந்தா உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ வாப்பா. அப்ப தாய் தந்தைகள் மிகப்பெரிய காரணம் என்பதாக எழுதப்படுது. தலாக்கிற்கும் ஹுலாவிற்கும் பல இடங்கள்ல காரணம் பெத்த தாய் தந்தை. அவங்க அப்படித்தான் இருந்துதான் ஆகணும். தலாக்கு நிகழ்மா ஹுலா கேட்பாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு பயணம் போயிட்டு நேர ஊருக்கு வர்றாங்க. நபியினுடைய வளம் என்னங்களை சொன்னா, ஊருக்குள்ள நுழைகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஃபாத்திமா அம்மாவா போய் மகள்ல பார்த்துட்டு தான் மற்ற மனைமாருடைய வீட்டுக்கு போவாங்க. எப்போதுமே நபியுடைய வலிமை பெத்த மகளை பார்த்துட்டு தான் போவாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா அம்மாவை பார்க்க வர்றாங்க. ஃபாத்திமா அம்மா கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிகழ்வு. கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஃபாத்திமா கவலையா இருக்கிறீங்க? முகத்துல தெரியுது, என்ன பிரச்சனை? அலி எங்க? வீட்டுக்காரர் அலி எங்க கேட்கிறாங்க. அப்ப தந்தை இடத்துல ஃபாத்திமாவை சொன்னாங்களா, யார் தந்தை அவர்கள, எனக்கும் உங்களுடைய மருமகனார் அலிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை. அதுல கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம். எந்த குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்கிறது? நபிமார்கள் இருந்து ஆரம்பிச்சு உலகம் தோன்றிய காலத்திலிருந்து உலகம் முடிகிற வரை பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேரு துன்யாவே இல்லைங்க, அதுக்கு பேரு சுவனம். துன்யாவோட பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். சொன்னாங்க, எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா எந்திரிச்சு வெளியில வந்து எங்க போயிட்டாங்கன்னு சொல்லி தேடி போறாங்க. மருமகனை தேடி போறாங்க. அலிய பார்த்தா ஒரு இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மரத்துக்கு அடியில மணல்ல படுத்திருக்கிறாங்க. மணல்ல படுத்திருக்கிறார். நேர போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூ துராப், மண்ணுல படுத்ததுனால மேலெல்லாம் மண்ணு ஒட்டி இருந்துச்சு. துராபனா மண்ணு. துராபுடைய தந்தை மகனே, அதாவது ஒரு செல்லம் அழைக்கிறாங்க. அலி அவங்களை எழுப்பி உடம்புல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு, உடம்புல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தட்டிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை எதுவுமே பேசல. நபி, வாங்க வீட்டுக்கு போலாம். எதுவுமே பேசல, வாங்க வீட்டுக்கு போலாம். கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுல கூப்பிட்டு வந்து உள்ள விட்டுட்டு எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோபத்தை மறந்தாங்க, சிரிச்சு பேசினாங்க. ஃபாத்திமா சிரிச்சு பேசினாங்க, அலி சிரிச்சு பேசினாங்க. நபி அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்து விட்டு வீட்டை விட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல மிகப்பெரிய ஒரு பாடம். வீட்டுக்கு போனாங்க, எங்கன்னு கேட்கிறாங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. போனாங்க, கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுல விட்டாங்க. அதான் நடந்தது. அந்த ஹதீஸை எடுத்து பாருங்க, அந்த ஹதீஸுடைய அறிவிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அங்க இந்த மாதிரி ஒரு பதிவு இருக்காது. எந்த மாதிரி சொல்லி சொன்னா, ஏன் கோச்சுக்கிட்டு போனாங்க அப்படிங்கறத பத்தி நபியை கேட்கவே இல்லை. என்ன பிரச்சனை, ஏன் போயிட்டாங்க, நீ என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு மத்தியில என்ன நடந்துச்சு கேட்கல. ஏன்னா குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏமா பிரச்சனை, வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, உன் மாமனார் என்ன சொன்னாரு, இப்படி கேட்டு ஒரு சின்னதை பெருசாக்கி பெருசாக்கி எங்கேயோ போய் முடியக்கூடிய நிலைகள் இன்னைக்கு பார்க்க முடியுதா இல்லையா? பிரச்சனைகள் இருக்கும், சமாளிச்சு பேசிக்கலாம், பொறுமை செய்யி, அல்லாஹ்வோட கூலி கொடுப்பான், துஆ செய்யி, அல்லாஹ் அதை கைராக்குவான். இன்னைக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறோமா? இன்னைக்கு அப்படி சொல்லி கொடுத்திருந்தா ஆயிரக்கணக்கான தலாக்குகள் நிகழாது, ஆயிரக்கணக்கான கொலாகள். ஒரு காலத்துல ஆண்கள் தான் தலாக்கு விட்டதை நம்ம பார்த்திருப்போம். அதிலும் பெருசா பேசுவோம், அந்த வார்த்தையை சொல்லித்தானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை சொல்லித்தானா மனைவியை பார்த்துமா. இன்னைக்கு சர்வசாதாரணமா பொம்பளைக்கு கேட்கிறார், என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுடுன்னு கேட்கிறார். இது எந்த விதத்துல, எந்த காலத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நபி அவங்க போனாங்க, பிரச்சனைன்னாங்க, கூட்டு கொண்டு வந்து விட்டுட்டாங்களே தவிர என்ன காரணம் கூட விசாரிக்கல. அப்ப என்ன புரிய வருதுன்னா, பிள்ளைகளுக்கு மத்தியில, குழந்தைகள் அந்த கணவன் மனைவியாக கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில தாய் தகப்பன் எந்த விஷயங்களை சொல்லி கொடுத்து பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு வாழணும், விட்டு கொடுத்து வாழணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைங்கிறத சொல்லி கொடுத்து வாழ்க்கையை தவறியதன் விளைவு இன்னைக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் காரணமா இருக்கு.
இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இன்னைக்கு சமூகத்துல இல்லாததுனால இன்னைக்கு சமூகத்துல அதிகமான தலாக்குகளும் குலாவும் ஏற்படுகிறது என்பதை அந்த காசி அவர்கள் நமக்கு சொல்லி காமித்தாங்க. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று அத்துன்யா சிஜுனுல் முஃமின், உலகம் என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனைகள் வரும். குடும்பங்கள் சொல்லி சொன்னா கஷ்டங்கள் இருக்கும். வீடுன்னு சொல்லி சொன்னா வாசப்படி இருப்பது மாதிரி கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். சிறந்த கணவன் மனைவி, ஒரு கவிஞன் எழுதியிருந்தார், சிறந்த கணவன் மனைவி யார் தெரியுமா? காலையில சண்டை போட்டாலும் சாயந்தரம் சந்தோஷமா அன்பா யார் பேசிக் கொள்வாங்களோ கூடிக்கொள்வார்களோ அவர்கள் சிறந்த கணவன் மணவன்மார்கள். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை, நீ போ நான் போ, அங்க போ இங்க போ, என்ன வாழ்க்கை? சிந்தித்து பாருங்கள். வல்லரஹமா நல்ல நசீபுகளை தந்து உயர்ந்த நிலை பெறக்கூடிய, உயர்ந்த சமுதாயமாக சிறந்த நிலைகளை பெறக்கூடிய நல்ல நசீபுகளை நம்ம மக்களுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளிடத்துல ஒழுக்கத்தை சொல்லி, அதவுகளை சொல்லி, தொழுகையை சொல்லி, இபாதத்துகளை சொல்லி, குடும்பம்னா என்ன, விட்டு கொடுக்குதல்ல. இன்னைக்கு சுருக்கமா சொல்ல போனா யார்கிட்டையுமே அனுசரணை என்பது இல்லாம போச்சு. விட்டு கொடுத்தது போனோம், இறங்கி போனங்கிறது இல்லாதனுடைய விளைவு இது மாதிரியான பல பிரச்சனைகள். வல்லரஹமா நல்ல நசீபுகளை தந்து சுவனம் போகக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக.